ஸோ 2025 பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட விஸ்பர் அப்படின்னு திரைப்படம் இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து 7.1 கொடுத்துருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்க தம்பியை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தங்குறதுக்காக இவங்க வந்துட்டு வராங்க. இவங்க தம்பியை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா வாய பேச முடியாது, பட் இருந்தாலுமே காது வந்துட்டு ரொம்ப அருமையாக கேட்கும். ஸோ அதனால எப்பவுமே ஹெட்போன் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இவங்க இருக்கிற ஏரியாவில அழகான பெண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நைட் டைம்ல வந்துட்டு மர்மமான முறையில காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தங்கி இருக்கிற அந்த வீட்டுல இந்தமான ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யாரு, கடைசியாச்சு அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல அங்கங்க வரக்கூடிய அந்த பிளட் சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. தென் ஆக்டிங்குமே படத்துல நடிச்ச எல்லா கேரக்டருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. மெயினா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை ஆன் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஒரு த்ரில்லர் மூவிக்கு ஸ்கிரீன் பிளே அப்படின்றது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கணும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போகுது. அதனாலே ஒரு சில இடங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி தான் இருக்கு. தென் ஸ்டோரியா பார்க்கும்போது இவங்க ஸ்கிரீன் பிளேல அந்த அளவுக்கு புரியுற மாதிரி எல்லாம் சொல்ல, அது மட்டும் இல்லாத கேரக்டரோட பேக் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொல்லியிருக்கலாம். டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சினிமோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. தென் எடிட்டிங்குமே ஒரு சில இடங்கள்ல நல்லா இருந்துச்சு. ஓவரலா பார்க்கும்போது பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஒரு டைம் பாஸ்க்காக வேணா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா போகும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில நியூட்ரிட்டியான காட்சியோட சேர்த்து வயலன்ஸ் அப்படின்றது பயங்கரமா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.